வணக்கம் நண்பா. நம்ம இப்போ பார்க்க போகிறது நவகிரகங்கள் பற்றி தான். இந்த நவகிரகங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்கள், அண்டவெளி சராசரத்தில் நவகிரகங்களோட பங்கு என்ன, அண்ட சராசரத்தில் பிறக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் இவர்களால் கொடுக்கப்படும் ஏற்ற இறக்கங்கள், ஒரு ஜீவராசியோட வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கின்ற காலகட்டத்தில் இவங்க எப்படியெல்லாம் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு முழுமையான பதிவு தான் இந்த பதிவு. முதல்ல நவகிரகங்கள் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். நவ அப்படின்றது 9 குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரகங்கள், கிரகம் அப்படின்றதுக்கு ஆளுகைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு பொருள் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதாவது இந்த 9 கிரகங்களும் புவியில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆளுகைக்காரர்களாக இவங்க விளங்குறாங்க. நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களை சுற்றி வலம் வருவோம். அப்படி சுற்றி வலம் வரும்போது அதனால் என்ன பயன், அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களோட பெயர்கள் என்ன, எந்த திசையை பார்த்து இருக்கிறவர் என்ன நவகிரகம் அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த பார்ட் 1 ஷார்ட்ஸில் ஃபஸ்ட்டு நான் அந்த நவகிரகத்தோட அமைப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த நவகிரகத்தோட அமைப்பில் நடுவில் அமைந்திருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் கிழக்கு முகம் நோக்கி பார்த்த திசையில் அமைந்திருப்பார். அதற்கடுத்ததாக அவரோட முதுகுப்புறம் அமைந்திருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். இவர்கள் 2 பேரும் அப்பா மகன் அப்படின்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் எதிர்ப்பு இருக்க போல இருவரும் அவர்களோட முதுகுப்புறத்தை காமித்த போல தான் அந்த வடிவமைப்பே இருக்கும். அதே போல் சூரியனும் சனி திசை நடக்கிறவங்களும் உள்ளுக்குள்ளே அன்போடு இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. இருவரும் சேர்ந்து இருக்கும்போது பகை உணர்வு தான் ஏற்படும். இதை நம்ம ஒவ்வொரு கோள்கள் பற்றியும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் நம்ம சொல்லும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதற்கடுத்ததாக சூரிய பகவான் கிழக்கு நோக்கி பார்த்தது போல அமைந்திருப்பார். அவருக்கு எதிர்த்த போல இருக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். இவரும் கிழக்கு திசையை நோக்கி பார்த்த முகம் போல அமைந்திருப்பார். அதற்கடுத்ததாக சூரிய பகவானோட வலது புறம் இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். இவர் தெற்கு முகம் நோக்கிய வடிவில் அமைந்திருப்பார். அதற்கடுத்ததாக குரு பகவான். குரு பகவான் சூரிய பகவானோட இடது புறம் கைக்கு பக்கத்தில் அமைந்திருப்பார். இவர் வடக்கு திசையை நோக்கி முகம் பார்த்தது போல